ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் இப்படி இருக்கேள்ஸ் ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ வெயில் காலம் அளவாக போகிறோன்னா நான் வந்து போட்டேன்னு வந்துட்டுருக்கேன். வெயில் காலத்தில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் மிளகா தான் வந்து போடலான்னு சொல்லிட்டு தயிர் மிளகா, மோர் மிளகா எது வேணால் சொல்லலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா நல்லா ஒரு 2 கிலோ வந்து மிளகா நீளமாக இப்படி தான் வந்து கிடச்சிது. இந்த மிளகாவில் வந்து போடலாம். அவ்வளோவா எந்த மிளகா கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாலும் சில பேருக்கு வந்து போடுவேன். நான் வந்து இதில் தான் வந்து எப்பயுமே போடுவேன். எங்கள் மாமியார் இதில் தான் வந்து போடுவேன். அதனால் நானும் வந்து இதில் தான் வந்து போடுவேன். இதில் நல்ல மிளகாலாம் வந்து பார்த்து எடுத்துட்டு நல்லா இது மாதிரி பழுத்தது, இந்த மாதிரி வெம்பி போனது, ஒரு மாதிரி கேடு வந்ததெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு இந்த மிளகா எல்லாமே நல்லா வந்து அலம்பி வடியை விட்டு வச்சு எல்லாத்தையும் தட்டில் வந்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் தொடச்சிட்டு ஃபேன் காற்றுல வந்து காய வைக்கிறதுக்காக இது நல்லா வந்து பார்த்து எடுத்துக்கணும். பார்த்து நல்லதாக தான் வந்து எடுத்துக்கணும். அது மாதிரி பழுத்ததெல்லாம் வந்து போடக்கூடாது. மிளகா அப்புறமா வந்து பார்த்தா தயிர் மிளகா காஞ்சி வரத்துக்குள்ளே அது வந்து கேடு வந்த மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லாதக்கு நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி சில பேர் குண்டு மிளகாவும் வந்து போடுவோம். அது கிடச்சாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி மிளகா கிடச்சாலும் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கொஞ்சம் குண்டாகவே வந்து இருக்குது. இதை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்பு வந்து எடுக்கக்கூடாது. காம்பு வந்து இருக்கணும். கூடவே தான் வந்து போடணும். இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கீறிட்டு போடுவா சில பேர், இல்லைனா ஊசிலையும் வந்து குத்தலாம். அப்படியும் வந்து பண்ணலாம். நான் வந்து சில டைம் வந்து கீரியும் போடுவேன். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊசியாலேயும் வந்து குத்துவேன். அது எப்படி நமக்கு வருதோ எப்படி வருதோ அது மாதிரி பொறுத்ததுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா வந்து அலம்பி தொடச்சி ஃபேன் காற்றுல வந்து காய வச்சிடணும். ஈரமே வந்து இருக்கக்கூடாது, நல்லா காய வச்சிடணும். 2 பாத்திரம் டப்பா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் வந்து நான் வந்து போட போகிறேன். தயிர் நிறைய இருக்குது. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது தான் எல்லாம் வந்து போட முடியும் இல்லையா. தயிரும் வேணும் அதே சமயம். அதெல்லாம் இருக்கும்போது தான் வந்து பண்ண முடியும். இப்போ நல்லா ஒரு 2 கிலோ வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலம்பி காய வச்சாச்சு. இப்போ வந்து ஊசியால் வந்து குத்தின்னு இருக்கேன். நான் இப்போ 2 பக்கமும் வந்து அப்படியே வந்து குத்தினேன். நல்லா மிளகா வந்து பெரிய மிளகா அப்படிங்கிறனால நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் வந்து ஒரு வந்து குத்தின்னு இருக்குது. இப்போ அது மாதிரி நல்லா குத்திட்டு இது வந்து மோரில் உப்பு போட்டு வைக்கணும். அப்படி நான் ஒன்று பண்ணும்போது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ அதான் வந்து பண்ணிட்டுருக்கேன். இந்த வெயில் காலத்தில் தான் வந்து இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்க முடியும். இது நல்லா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த மிளகாலாம் வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாவே வந்து இருக்கும். மாதிரி வடை இதெல்லாம் வந்து இந்த சமயம் வந்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டிலே நம்ம எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். வெயிலை வீணாக்காதுக்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே போட்டு இந்த டப்பாவில் 2த்துலேயும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து உப்பு போட்டுட்டு தயிரை விட்டுட்டு நல்லா ஒரு நாள் 2 நாள் ஊற வச்சிடணும் அதில். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கிறேன். நல்லா இந்த பெரிய ஸ்பூனால் நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். நீ எவ்வளோ எடுக்கிறோளோ அந்த மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கே பார்க்கும்போதே கை அளவு தெரியும், அளவு பார்க்கும்போதே தெரியும். நான் அப்படியே ஒரு தோராயமாக தான் வந்து போடுவேன். அப்படியே வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து விட்டுக்கிறேன். தயிர் நல்லா புளிச்ச தயிராக வந்து இருக்கணும் சமயம். அதே இன்றைக்கி தயிர் வந்து இருக்கக்கூடாது, புளிச்ச தயிராக வந்து இருக்கணும். என்கிட்ட நான் தயிர் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு இருந்ததுனால இப்போ எல்லாமே வந்து தயிர் மிளகா வந்து போடுறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2த்துலேயுமா வந்து நல்லா நிறைய விட்டுட்டு நல்லா ஊற வச்சிடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி வெயிலில் காய வச்சு திருப்பி இதில் வந்து போடுறது நான் வந்து அதை எடுக்க மறந்துட்டேன் வீடியோ. அப்படியே காஞ்சதுக்கப்புறம் தான் வந்து காமிச்சிருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நல்லா உப்பு தயிரெல்லாம் விட்டுட்டு நல்லா கலரி எடுத்து வச்சிடணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நல்லா இதில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டில் வந்து வெறும் மிளகா மட்டும் எடுத்து வச்சு காய வச்சுக்கோங்க. திருப்பி அன்றைக்கி சாயந்தரம் எடுத்து திருப்பி இந்த தயிர்லேயே வந்து போட்டுருங்க. அப்போ தான் நல்லா எல்லாத்தோட கூட சேர்ந்து ஒட்டி நல்லா வந்து இருக்கும். இப்போ அதுதான் வந்து இப்போது நான் வந்து போடுறதுனால அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டின்னு இருக்கேன். எல்லா வருஷமும் வந்து போட்டு வைப்பேன். அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சுன்னு தான் இருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னோடய தயிர் மிளகாவோடது. இந்த வருஷமும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு வந்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து போட்டு நல்லா வந்து குலுக்கி வச்சிடணும். நல்லா அடியில் வந்து தயிரெலாம் இருக்கும், மேலே மிளகா இருக்கும். அதெல்லாம் இல்லாததுக்கு நல்லா இடைக்கடைக்கு டெய்லி கலந்து வச்சிடணும். கலந்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஊறினதுக்கப்புறமா டெய்லி வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். திருப்பி அந்த தயிர் வந்து நல்லா அது ஊறிய வர வரைக்கும் அதில் போட்டு எடுத்து திருப்பி நம்ம வந்து பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து சொன்னேன் இல்லையா, நான் வந்து டெய்லி அதில் போட்டு வைக்கிறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ 2 நாளாக வந்து நான் வச்சுட்டு திருப்பி காய வச்சு 2 நாள் ஆச்சு. இப்போ மொத்தம் 4-5 நாள் ஆயாச்சு நான் நல்லா காய வச்சது. இப்போ வெயில் அடிக்கிறது தட்டில் வச்சுருக்கேன். நல்லாவே ஓரளவுக்கு வந்து காஞ்சுடுத்து. ஆனால் இது வந்து நல்லா காயணும். அந்த மாதிரி நல்லா வந்து திருப்பி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்த தடவை எப்படி இதுக்கப்புறம் காயல் வந்து எப்படி வந்து காஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் அதுக்கப்புறம் 2 நாள் வந்து காய வச்சு இப்போ உள்ளே எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி தட்டில் டெய்லி காய வச்சு எடுக்கணும். இது காயறதும் வந்து போதாது, இன்னும் நல்லா வந்து காயணும்னா 2 நாள் காய வச்சு நான் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த தயிர் மிளகாய் எப்படி வந்திருக்கு, எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய் இப்போ சீசன் கிடைக்கும்போது தயிரெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.